நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவா பார்க்க போறோம். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். புத்திசாலியா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்கணும்னா இல்லைங்க, ஒரே தடவையில புரிஞ்சுக்குவாங்க. அந்த அளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. கொஞ்சம் ஜோவியலா இருப்பாங்க, எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகக்கூடிய தன்மை இருக்குங்க. இவ்வளவு சிறப்பான இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பாருங்க, சனி 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திலிருந்து 12, 4, 7 இந்த இடங்கள்ல பார்த்துங்க, சொத்து விரயம், ஆரோக்கிய குறைபாடு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, திருமணம் ஆகிறதுலேயே ஒரு தடை, இந்த மாதிரி எதை தொட்டாலும் ஒரு தடை அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சுங்க. இப்போ இந்த குரு பயிற்சி ஆனதுல இருந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு வந்ததுல இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்துலாம் நீங்க விடுபட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. ஓகே, அடுத்து ராசிநாதன் ஆகிய புதன் பாருங்க, உங்களோட ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்காரு. அப்ப உங்க பர்சனாலிட்டி அப்படிங்கிறது நல்லாவே டெவலப் ஆகுங்க. உங்ககிட்ட இருந்த ஒரு கவலை, இனம் புரியாத ஒரு கவலை உங்க மனசுக்குள்ள இருந்திருக்கும். அந்த இனம் புரியாத கவலை உங்களுக்கு நீங்க போகுதுங்க. நல்ல தைரியத்தோட தன்னம்பிக்கையோட நீங்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. உங்களுக்கான காலம்னே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ராசிநாதன் ஆட்சியாகி உட்கார்ந்து இருக்கிறது அவ்வளவு சூப்பரான விஷயம். அப்ப இந்த காலத்தை நீங்க சூப்பரா பயன்படுத்திக்கணுங்க. அதுவும் 2ஆம் ராசியிலேயே பாருங்க, சூரியனும் புதனும் இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குது. அப்ப எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே ரொம்ப சூப்பரா செய்வீங்க. குறிப்பா படிக்கக்கூடிய குழந்தைங்க, கல்லூரி என்ட்ரன்ஸ் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்க போகுதுங்க. நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகக்கூடியது. ஏன்னா 3ஆம் அதிபதி சூரியன் ராசியில. அப்போ முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும், விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும், நீங்க பயன்படுத்திக்கணும். அடுத்து 7, 10க்குரிய குரு 2ஆம் இடத்தில் உச்சம். அப்ப கட்டாயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு காலம்ங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம். ஏன்னா குரு தான் குழந்தைக்கான அதிபதி. அப்படிங்கும் போது அவரே உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல உச்சமாய் உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கும் போது உங்களுக்கு சூப்பரா குழந்தை பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் சூப்பரா இருக்குங்க, பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 3ல சுக்கிரன் கேது சேர்ந்துருக்குங்க. அப்ப கேது 3ஆம் இடத்துல உட்கார்ந்து என்னதான் உங்க முயற்சிகள்ல தடை கொடுத்தாலும் 3ஆம் அதிபதி ராசியில உட்கார்ந்து இருக்கனால கட்டாயம் முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகும். இருந்தாலும் ஒரு தடை ஏற்படுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா தினமும் விநாயகர் வழிபாடு பண்ணிருங்க, விநாயகர் அகவல் படிச்சிருங்க. அடுத்து குழந்தை 5ஆம் இடம், குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா இருக்குங்க. ஆனா உங்க வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட உட்கார்ந்து மனம் விட்டு பேசி ஒரு முக்கியமான முடிவுகள், அவங்களோட துறை சார்ந்த முடிவுகள்லாம் எடுக்கணும்னா அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அவங்கள வாட்ச் பண்ணிக்கோங்க. அவங்க யார்கிட்ட பேசுறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் நீங்க இந்த மாதம் வாட்ச் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சரி, அடுத்த உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்குறாருங்க. செவ்வாயும் தான் வீட்டை தானே பார்க்குறாரு. 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்பவே சிறப்புங்க. அப்போ நீண்ட நாளாக மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலைக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அது சொந்த ஊர்லேயே கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் நான் சொந்த வீட்டை செவ்வாய் பார்க்குறதுனால சொந்த ஊர்லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க. ஒரு லோனுக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த லோனும் இந்த சமயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த லோனை வச்சு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அடுத்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை துணை, பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிற இடத்த சனி, ராகு, செவ்வாய் இத்தனை கிரகங்கள் பார்க்குறாங்கங்க. கொஞ்சம் லைஃப் பார்ட்னர் கிட்டே ஆகட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்டே ஆகட்டும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எதையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. தன்னிச்சையாக முடிவெடுக்க கூடாது. ஏன்னா இந்த சமயத்தில் நீங்கள் நல்லா தைரியமாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. ஆனால் எதாக இருந்தாலும் சரிங்க, பார்ட்னர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுறது இன்னும் சூப்பராக உங்களுக்கு இருக்கும். அடுத்து ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 7ஆம் பார்வையாக சூரியனும் பார்க்குறாரு. அப்போ நீண்ட நாள் வியாதி,
உங்களுக்கு குணமாகும். அதாவது கொஞ்சம் அப்படியே நெஞ்சு லைட்டாக வலிக்கிற மாதிரியே இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னு எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ பார்த்துருப்பீங்க. இப்போ கடைசியாக பார்த்தா ஏதோ ஒரு சின்ன டாக்டரு உங்களுக்கு கேஸ் ட்ரபிள்னு சொல்லி அதுக்கு மாத்திரையை கொடுப்பாருங்க, சரியாக போயிடும். அந்த மாதிரி ஒரு இனம் புரியாமல் என்ன வியாதினே தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி கடைசியாக இப்போ இந்த கட்டத்தில் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு அந்த வியாதி குணமாயிருங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும், மர்ம உறுப்பில் அதாவது பிறப்பு உறுப்புகளில் ஏதாவது ஒரு தொந்தரவு வந்திருக்கும், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். இது எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க. அடுத்து 9ல் ராகுங்க. வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க. சுக்கிரன் வந்துட்டு நம்ம 9ஆம் இடத்தை பார்க்குறனால சுக்கிரன் ராகு சேர்க்கை அங்கே வருது. பெண்கள் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 8, 9க்குரிய சனி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ தொழில் நமக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா 8, 9, 10 அப்படிங்கும்போது கர்மகாரியம் வசதி இல்லாதவங்க கர்மகாரியத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிட்டு வர உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 10ல் வந்து குரு பார்வை இருக்குது. கட்டாயம் தொழில் நல்லா இருக்கும். ஒரு தொழிலுக்காக ஒரு புதிய இடங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கு. தொழில் விஷயத்தில் கண்ணை முடிட்டு நீங்கள் இறங்கலாம் தாராளமாக. அடுத்து 11ல் ராகு பார்வைப்படுதுங்க. 11ஆம் அதிபதி 12ல் இருக்காருங்க. அப்போ தொழிலில் கட்டாயம் நிறைய லாபம் வரும். அந்த லாபத்தை கொஞ்சம் அசட்டாகவோ மாற்றிக்கிறது ரொம்பவே சிறப்பு. அப்புறம் 12ல் செவ்வாய் ப்ளஸ் சனி பார்வை அங்கே இருக்குங்க. அப்போ ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. பயணங்கள் பண்ணும்போது பயணங்கள் சக்ஸஸ் ஆகுங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு தடை வரும். அதாவது நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருப்பீங்க ட்ராவலுக்கு, ஆனால் அது ஏதாவது நம்ம கிளம்புற நேரத்தில் ஒரு தடையை கொடுக்கும். ஆனால் அந்த தடையை மீறி அந்த பயணம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்குங்க. ஓகே, பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கள் இந்த 1 மாத காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. சீனியர் சிட்டிசனுக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும் கேட்டிங்க அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. மாணவர்களாக எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, போட்டித் தேர்வு உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ் கிடைக்கும். குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் இந்த மாதத்துக்கு சிறப்பாக மாற்றிக்கணும்னா நாங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுந்தரகாண்டம் படிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அபிராமி அந்தாதி படிக்கிறது ப்ளஸ் கர்ம காரியத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுறதும் உங்களுக்கு இந்த மாதத்தை ரொம்ப சூப்பராக மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதுங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கான முழு டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.